ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பீட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே பீட் ஒர்க் வந்து நார்மல் நீடலில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் ஃப்ரண்ட் நெக்கில் உள்ள போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஆர்டினரி நார்மல் நீடலில் இப்போ பாருங்கள், 2 லைன் கோல்டன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 தடவை செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த கேப்பில் இப்போ நான் சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளவுஸில் நான் இதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோடய லிங்க் உங்களுக்கு நான் தரேன். ஸோ அதே ஸ்டிச் தான், சாட்டின் ஸ்டிச். சில்க் த்ரெட் ஒரு 6 எடுத்துக்கலாம், 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 6ஓ 4ஓ திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு க்ராஸாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். 2 லைன் கோல்டன் சரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வச்சு நமக்கு அந்த ப்ளவுஸில் என்ன காம்பினேஷன் கலர் சாரியில் இருக்குதோ அந்த கலரை வச்சு ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு தடவை பிடிச்சிட்டு பண்ணுறதுனால விசிறு இல்லாமல் நீட்டாக பண்ண வருது. ஸோ இது மாதிரி க்ராஸாக சாட்டின் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும். நடுவில் லோடிங் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் இதில் பீட் ஒர்க்குக்காக 2 mm பீட், 4 mm பீட், அப்புறம் ஒரு நீளமாக டியூப் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 mm பீட்ஸ் நான் இப்படி ஒரு 4 பீட் ஆர்டினரி காட்டன் த்ரெட்டில் நான் இப்போ நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் அது வருதோ அந்த இடத்துல இருந்து பேக்கில் ஒரு 2 பீடுக்கு முன்னாடி வரைக்கும் பேக்கில் அதுக்கப்புறம் அந்த 2 பீடுக்குள்ளே திருப்பி நான் நீடில் விட்டுட்டு அடுத்து 4 பீடு இந்த மாதிரி எடுக்கிறேன். இது ரொம்ப சின்ன சின்ன பீட்ஸுங்கிறதுனால நான் 4 பீடு ஒன்றா எடுத்துக்கிறேன். அகெயின் பேக்கில் 2 பீடுக்கு அப்புறம் அந்த மாரி நீடில் எடுத்து திருப்பி அந்த 2 பீடில் விடும்போது நல்லா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவையும் பேக்கில் வரேன். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 2 பீடுக்கு நடுவில் 2 பீடுக்குள்ளே நீடில் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா ஃபிக்ஸும் ஆகிடும். கேப் இல்லாமல் அடுத்தது நம்ம பண்ணும்போது அடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இடையில கேப் இல்லாமல் ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த பீட் ஒர்க் நான் தனியாக டியூட்டோரியலும் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய ப்ளவுஸில் இந்த மெத்தடில் நான் பண்ணியிருப்பேன். பாருங்கள், எடுத்துகிட்டே வராது, நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஆரி ஒர்க்கில் இருக்க அதே ஒர்க் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். பாருங்கள், பேக் சைட்லேயும் எங்கேயுமே அந்த நூல் தெரியாது. எல்லாமே லைனிங் கிளாத்துக்குள்ளே நம்ம வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நான் ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த நாட் கூட பாருங்கள், வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மடிப்புக்குள்ளே விட்டு கொடுக்குறேன். ஸோ அதனால் அந்த நாட்டும் தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த ஷோல்டரில் கேப் வராத மாதிரி, பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கேப் இல்லாத மாதிரி நல்லா ஊசி எடுத்துக்கணும். இப்போ நான் 4 நம்பர் பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். 4 நம்பர் பீட்ஸ் 2 பீடாக எடுத்தால் போதும். நிறைய எடுத்தால் தூக்கிட்டு தெரியும். 2 எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீடை எடுத்துகிட்டு அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு கீழே விட்டு பேக்கில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2 பீடுக்கும் நடுவில் எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளே திருப்பி ஊசி விட்டு எடுத்துக்கணும். திருப்பி அகெயின் 2 பீடு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வரணும். 2 பீடுக்கு நடுவில் இந்தமாரி எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் பீடுக்குள்ளே திருப்பி ஊசி கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கிது. ஸோ பேக் சைடும் நீட்டாக இருக்குது. பாருங்கள், நார்மல் நீடிலில் பண்ணுற அதே லுக் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டின் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் பீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இது இதை ஒட்டி கோல்டன் சரியில் செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த சாட்டின் பண்ணுறப்பையும் 2 தடவை அந்தமாரி கோல்டன் சரியில் தான் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் பாருங்கள், செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் முன்னாடி இருக்கிற செயின்லேருந்து நீடில் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். கொஞ்சம் அளவில் தான் நீடில் எடுக்கணும். எடுத்து ஜரி த்ரெட்டில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஜரி த்ரெட் ரொம்ப லாங்காக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நான் அது சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி அதே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளவர் ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் ஒரு 4 நம்பர் பீட், கோல்டன் பீட், நம்ம ஆன்டிக் லுக் வர மாதிரி இருக்கிற பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும்
அந்த பீட் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாமே நான் நார்மல் நீடில் தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஆரி ஒர்க்கில் பண்ண அதே லுக் தான் நமக்கு இப்போ கிடைக்குது. ஸோ பொறுமையாக இதே மாதிரி பண்ணோன்னா அதே லுக் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லாங் பீடும் ஒரு 3 பீடு இடையில ஒரு ஃப்ளார் லுக் வரதுக்காண்டி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த லாங் பீடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், பேக் நெக்லேயும் சேம் அதே ஒர்க் தான் பண்ணியிருக்கிறேன். கையில் வந்து இந்த மாதிரி ஜரி ஒரு பார்டர் இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து 2 தடவை செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு தடவை சுகர் பீட் அந்த 2 நம்பர் பீட்னால ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவில் வந்து இந்த டிசைன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ரொம்ப பாப்புலரான டிசைன். இதில் வந்து நான் ஃபுல்லாக ஜர்தூஸ் யூஸ் பண்ணி அந்த பேரட் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த இதில் இருக்கிற அதே 2 கலர் காம்பினேஷன் மட்டும், பிங்க் அண்ட் கோல்டன் 2 மட்டும் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு திக்காக ஒரு பார்டர் கொடுத்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ஸ்லீவ்ஸ்லேயும் சேம் இதே யூஸ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.